உற்சாகமான காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற நியூட்ரிஷன் டாபிக் என்னன்னு கேட்டீங்கன்னா மாலிப்டினம். அதாவது மாலிப்டினம் அப்படின்னா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் மினரல். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கனிமம். இந்த கனிமத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு வந்து விரிவா பார்க்க போறோம். நெக்ஸ்ட் ஸ்லைட் மேம். இப்போ மாலிப்டினத்துடைய செயல்பாட்டை பார்க்கலாம். இந்த கனிமம் வந்து இயற்கையா நம்மளுக்கு வந்து ஃபுட்லயே கிடைக்குது. அப்புறம் பாத்தீங்கன்னா புரதம், நமக்கு உடலுக்கு தேவையான அந்த புரதம், டிஎன்ஏ அப்படி போன்ற மரபணுக்கள் செயல்பாட்டுக்காக அதை ஆக்டிவேட் பண்றதுக்கு இந்த மாலிப்டினம் ரொம்பவே வந்து நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. தென் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மாலிப்டினம் நம்ம உடம்புல மெட்டபாலிசம் நடக்கிறதுக்கு ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு உதவியா இருக்கு. பிசிக்கலை வெளியேற்றுறதுக்கும் இந்த மாலிப்டினம் ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க, மெட்டபாலிசம் நம்ம சசி சார் அவர்கள் வந்து அடிக்கடி சொல்லுவாங்க, மெட்டபாலிசம் அப்படின்னா ரொம்ப வந்து முக்கியமா மெட்டபாலிசம் சரியா நடந்தா நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமா இருக்கும். மெட்டபாலிசம்னா என்ன? அதாவது வந்து நம்ம சாப்பிட்ட உணவு நல்லா வந்து நன்கு செரிக்கப்பட்டு அதுல இருந்து அந்த நியூட்ரிஷனை வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சு நம்ம உடலுக்கு தேவையான சத்துக்களை அனுப்புற ஒரு செயல்பாடு தான் வந்து மெட்டபாலிசம். அப்படிப்பட்ட மெட்டபாலிசத்துக்கே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாலிப்டினம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு உதவியா, இது எவ்வளவு வந்து முக்கியமான ஒரு சத்து அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் பாருங்க, ரத்த சோகை, நமக்கு ரத்த சோகை நோய் வராம தடுக்கும், எதிர்த்து வந்து செயல்படும். ரத்த சோகை நமக்கு வராத இருக்கிறதுக்கு இந்த மாலிப்டினம் உதவியா இருக்கு. சரி, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மாலிப்டினம் குறைபாட்டால நமக்கு எந்தெந்த மாதிரியான அறிகுறிகள் நோய் வந்து பாத்தீங்கன்னா வரும் அப்படின்னு வந்து பார்க்கலாம். இப்ப மாலிப்டினம் குறைபாடால வளர்சிதை மாற்றம், அந்த வளர்சிதை மாற்றம் தான் மெட்டபாலிசம் சொல்றோம் இல்லையா, அந்த வளர்சிதை மெட்டபாலிசத்தை வந்து அதனுடைய செயல்பாட்டை பாதிக்கும் மாலிப்டினம் குறையும் போது. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம நரம்பியல் நோய், நமக்கு வந்து ஏற்படும். அப்புறம் நம்ம ஹார்ட் பீட், அந்த இதயம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வேகமா வந்து துடிக்கிறது. இதுவும் வந்து இதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மெட்டபாலிசம் குறைபாடு தான். முக்கியமா பாருங்க, நம்ம வந்து ஒரு உணர்விழந்த மயக்க நிலை, அதாவது அதான் கோமா ஸ்டேஜுங்க. அந்த கோமா ஸ்டேஜையே வந்து பாத்தீங்கன்னா மெட்டபாலிசம் குறையறதால அந்த கோமா ஸ்டேஜ் ஏற்படுது. அப்புறம் நமக்கு ஏற்படுற அந்த தலைவலி, அப்புறம் வாந்தி. சோ இந்த மாதிரியான உடல் உபாதைகளுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மெட்டபாலிசம் குறைபாடு தான். சரி, இந்த மெட்டபாலிசம் அப்படின்னு நம்ம அதாவது வந்து பாத்தீங்கன்னா மாலிப்டினத்தோட குறைபாடு. இந்த மாலிப்டினம் அப்படின்னா என்னன்னு வந்து இப்ப பார்ப்போம். அது அன்றாட நம்ம சாப்பிடுற உணவுல எவ்வளவு வந்து இருக்குது, கிராம் எவ்வளவுன்னு பார்ப்போம். பாருங்க, உதாரணமா நமக்கு ஒரு கிராம்னா எவ்வளவுன்னு தெரியும். ஆனா இந்த மாலிப்டினம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 10 லட்சம் மைக்ரோகிராம் சேர்ந்தாதான் ஒரு கிராம். 10 லட்சம் மைக்ரோகிராம் சேர்ந்த கிராம் தான் ஒரு கிராம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நம்ம உதாரணமா பீன்ஸ் எடுக்கிறோம். பீன்ஸ் வந்து ஒரு 100 கிராம் அளவு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதுல எவ்வளவு மாலிப்டினம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 130 மைக்ரோகிராம் தான் வந்து இருக்குது. அந்த வந்து ராஜ்மா அப்படின்றது என்னன்னா இதுவும் ஒரு வகையான பீன்ஸ் தான். இது வந்து நம்ம கிட்னி பீன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சோ இந்த கிட்னி பீன்ஸ் வந்து ஒரு 100 கிராம் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதுல எவ்வளவு மாலிப்டினம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 120 மைக்ரோகிராம் மாலிப்டினம் தான் அதுல இருக்குது. அந்த வந்து பச்சை பட்டாணி, நம்ம அன்றாடம் வந்து பயன்படுத்துற பச்சை பட்டாணி ஒரு 100 கிராம் எடுத்துக்கிறப்போ அதுல இருக்கிற வந்து 100 மைக்ரோகிராம். அந்த மாதிரி ஓட்ஸ்ல வந்து ஒரு 100 கிராம் ஓட்ஸ் எடுக்கும்போது ஒரு 95 மைக்ரோகிராம் வந்து மாலிப்டினம் நமக்கு கிடைக்குது. அப்புறம் மாட்டிறைச்சி கல்லீரல், அதை நம்ம ஒரு 100 கிராம் அளவு எடுத்தோம் அப்படின்னா அதுல வந்து ஒரு 90 மைக்ரோகிராம் அளவுக்கு வந்து மாலிப்டினம் இருக்குது. அப்புறம் பாதாம் 100 கிராம்ல எவ்வளவு வந்து மாலிப்டினம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 70 மைக்ரோகிராம் இருக்குது. தென் பழுப்பரிசி வந்து அதாவது வந்து பாத்தீங்கன்னா பாலிஷ் பண்ண அரிசி கிடையாது, அந்த கைக்குத்தல் அரிசி போன்ற அந்த பழுப்பரிசியில ஒரு 100 கிராம் நம்ம எடுத்துக்கணும்னா மைக்ரோகிராம் வந்து நமக்கு வந்து என்னன்னா இந்த மாலிப்டினம் இருக்குது. அப்புறம் கீரை வகைகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 கிராம் கீரை வகைகள் எடுக்கிறப்போ ஒரு 45 மைக்ரோகிராம் நமக்கு மாலிப்டினம் கிடைக்குது. சோ இந்த மாதிரி நம்ம உணவு வந்து அன்றாடம் எடுத்துக்கிற உணவுல இவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா உணவுகளை சேர்த்தாதான் நமக்கு அந்த மாலிப்டினம் தேவையான அளவு கிடைக்குது. சரி, இந்த மாலிப்டினம் வந்து பாத்தீங்கன்னா தினசரி நம்ம எவ்வளவுதான் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, சீக்ரெட் ஆஃப் சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்ற புத்தகமும் உங்கள் டாக்டருக்கு ஊட்டச்சத்து மருத்துவம் குறித்து எவ்வளவு தெரியும் அந்த புத்தகத்திலையும் சோ அவங்க வந்து ஒரு ரெஃபர் பண்றாங்க, எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா தேவை நமக்கு அப்படின்னு ரெஃபர் பண்றாங்க. இப்ப வந்து ஒரு பெரியவர்கள் அடல்ட், இப்ப வந்து அடல்ட் ஏஜ்ல இருக்கிற நமக்கு வந்து எவ்வளவு ஒரு
மைக்ரோகிராம் மாலிப்டினம் ஒரு நாளைக்கு தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா 45 மைக்ரோகிராம் அளவு வந்து பாத்தீங்கன்னா அன்றாடம் நம்ம உடலுக்கு வந்து தேவை. சரி, அதே வந்து பாத்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள் இவங்களுக்கு எவ்வளவு தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா 50 மைக்ரோகிராம் அளவுக்கு மாலிப்டினம் தேவை. சோ இப்போ இந்த புத்தகத்துல ரெஃபர் பண்றது நமக்கு எவ்வளவு தேவை அப்படின்னு தெரியும். சோ நம்ம என்ன அப்படின்னா மாலிப்டினத்தை பத்தி வந்து பார்த்தோம். சரி, அன்றாடம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ற என்ன உங்களுக்கு வந்து சொன்ன இல்லையா அந்த வெஜிடபிள்ஸ்ல இருந்து எவ்வளவு எல்லாம் கிடைக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம். ஆனா அதை முழுசா நம்ம எடுக்க முடியுமா அப்படின்னா அந்த 45 மைக்ரோகிராம் ஒரு நாளைக்கு நமக்கு தேவை அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு பெரிய கேள்விக்குறிதான். சோ இதற்காக தாங்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நியூட்ரிலைட் இந்த பிரபஞ்சமே வந்து நமக்காக வடிவமைச்சு கொடுத்திருக்கிறது தான் நியூட்ரிலைட். அந்த நியூட்ரிலைட்ல பாருங்க மாலிப்டினம் அந்த டெய்லி பிளஸ் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சப்ளிமெண்ட், ஒரு துணை உணவு, மிக அருமையான வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெய்லி பிளஸ். அந்த டெய்லி பிளஸ் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 24 வகையான விட்டமின்ஸும் மினரல்ஸும் ஒட்டி கிடக்கிற அந்த டெய்லி பிளஸ்ல நம்ம தினமும் நமக்கு நம்ம உடலுக்கு தேவையான அந்த 45 மைக்ரோகிராம் மாலிப்டினம் இதுலதாங்க இருக்கு. சோ அதை பாருங்க நம்ம அடல்ட் வந்து பாத்தீங்கன்னா அதை எடுத்துக்கலாம். இப்போ இந்த காலகட்டத்துல குழந்தைங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒண்ணு சத்துக்கள். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம நியூட்ரிலைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிட்ஸ் சிவபிள் அப்படின்ற வந்து பாத்தீங்கன்னா சப்பி சாப்பிடுற அந்த வந்து பாத்தீங்கன்னா டெய்லி பிளஸும் குழந்தைங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. சோ இப்படி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு பிரமிக்கக்கூடிய நமக்கு தேவையான அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நியூட்ரிலைட் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சோ எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாலிப்டினத்துடைய முக்கியத்துவத்தை பத்தி கண்டிப்பா நன்கு அறிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன்.